Hi viewers, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா iPhone 16e சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சேல்ஸ்க்கு வந்தோடனே என்ன ஆஃபர்ல வந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சாம்சங்கோட S25 Edge எப்ப லான்ச் பண்ண போறாங்க, என்ன கலர் வேரியன்ட், ஃபுல் ஸ்பெக்க பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம ரெட்மில இருந்து இன்டெல் பவர் பண்ண ஒரு லேப்டாப் வரப்போகுது, அதை பத்தி என்னன்றத தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம மினி ட்ரைஃபோல்ட பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா Realme தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு போன் சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த போனுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்றதை ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். அதான் என்னன்றது தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா இன்னைக்கு Realme தரப்புல இருந்து ஒரு போனை சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த போன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். Realme தரப்புல இருந்து P3X 5G அப்படின்ற ஒரு போனை இன்னைக்கு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேல்ஸுக்கு கொண்டு வந்ததுனால இது என்ன ஆஃபர், என்ன பிரைஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி ஸ்பெக் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இதோட ஆஃபருக்கு என்னன்றது தெரிஞ்சுக்க முன்னாடி இது பிரைஸை பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 6GB RAM 128GB வேரியன்ட், அது பாத்தீங்கன்னா 13,999 ரூபா. அதுவே 8GB RAM 128GB வேரியன்ட், அதுவே 14,999 ரூபான்ற வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இது வந்து இப்போ வந்து இந்த வீடியோ பாக்குறது நேரத்துல அவைலபிளா இருக்கும். இதோட ஆஃபர் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். இது என்ன ஆஃபரோட வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து இந்த போனை வந்து நீங்க டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு எல்லா விதமான டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு மூலமாக நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா 1000 ரூபாய் ஆஃபர் கிடைக்கும். அதாவது நீங்க 6GB RAM 128GB வேரியன்ட் 13,999 ரூபாய் இருக்குது. 1000 ரூபாய் ஆஃபர் போக 12,999 ரூபாயும், 8GB RAM 128GB வேரியன்ட் 14,999 ரூபாய் இருக்கிறத 1000 ரூபாய் ஆஃபர் போக 13,999 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இப்போதைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா லூனார் சில்வர் கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மிட் நைட் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீலர் பிங்க், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 கலர் வேரியன்ட்ல வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா iPhone 17e பத்தி பார்க்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா iPhone 16e இன்னைக்கு சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஆஃபர் நான் பின்னாடி சொல்றேன். இப்போ iPhone 17e பாத்தீங்கன்னா அது வந்து விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்து பிக்சலுக்கு வந்து A சீரிஸ் இருக்கோ, பிக்சலோட மெயின் சீரிஸ் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில மாதங்கள் தள்ளி பிக்சல் A சீரிஸ் லான்ச் பண்ணுவாங்களோ, அதே போல ஐபோனும் தங்களோட வந்து சீரிஸோட மெயின் சீரிஸோட நம்பர் சீரிஸ் லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து E சீரிஸ் லான்ச் பண்ண போறாங்க மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. அதனால இந்த E சீரிஸும் வரப்போது இனிமேல் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கீங்க. இப்படி 16e இப்போ வந்து இதோட iPhone 17e முன்கூட்டியே வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. iPhone 17e பாத்தீங்கன்னா அது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாசம் 2026ல வரப்போறது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்காங்க. இதுல வந்து என்ன ஸ்பெசிபிகேஷன் வரும்ன்றது அவங்க இன்னும் அப்டேட் பண்ணல. இப்போதைக்கு வந்திருக்க தகவல் படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா iPhone 17e வந்து பிப்ரவரி மாசம் லான்ச் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா விவோ தரப்புல இருந்து T4X 5Gன்ற ஒரு போனை இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதோட லான்ச் டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல வருது, என்ன கலர்ல வருது அப்படின்ற ஃபுல் டீடைல் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதோட ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா விவோ T4X 5G பொறுத்த வரைக்கும் LCD டிஸ்பிளே கொண்ட, அது மட்டும் இல்லாம 6.72 கொண்ட Full HD Plus டிஸ்பிளே, அது மட்டும் இல்லாம 120 Hz refresh rate தான். இது வந்து MediaTek Dimensity 7300 சிப்செட்டோட போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50 MP மெயின் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமராவோட போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா மற்ற 2 MP சென்சார்லாம் தேவையில்லாத ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஆண்ட்ராய்டு 15 வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒன் டச் OS வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. 6500 mAh பேட்டரி இருக்கு. 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இது என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இது எப்போ அவைலபிளா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. இது பிரைஸ் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு அக்ரெசிவான பிரைஸ்ல வச்சிருக்காங்க. அதாவது 12,000 சொச்சம் வரும்ன்ற மாதிரி இப்போ வந்து ரூமர் கிளப்பி இருக்காங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து Flipkartல அவைலபிளா இருக்க போது எப்பன்னு கேட்டீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்டான 6GB RAM 128GB வேரியன்ட் 12,000 சொச்சம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா மார்ச் மாசம் 5ஆம் தேதி வந்து மதியம் 12 மணிக்கு இந்த போன் அவைலபிளா இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னென்ன கலர் வேரியன்ட் வரலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க. இதோட கலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா அந்த ஆரோ ரிங் லைட்டோட வரப்போது 2 கலர் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளூ அண்ட் பர்பிள் கலர் ரெண்டு கலருமே கொஞ்சம் நல்லாவே இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க.
நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஐபோன் 16e லான்ச் ஆயிடுச்சு. 16e பத்தி பல பஞ்சாயத்துகள் இருந்தாலும் அது வந்து இந்த பிரைஸை வந்து நம்மளுக்கு வந்து திருப்தி படுத்தலைனாலும் இவங்க கொடுத்துருக்க பிரைஸ் திருப்தி படுத்தலைனாலும் ஐபோன் தான் வாங்கி தீர்வோன்ற சொல்றவங்களுக்காக தான் இந்த ஆஃபர் என்னன்றது தெரிஞ்சிருக்குங்க. இன்னைக்கு வந்து இந்த போன் வந்து பேஸ் வேரியன்ட் எவ்வளவு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பேஸ் வேரியன்ட் ஆனா 128GB வேரியன்ட் 59,900 ரூபாய்க்கும் 256GB வேரியன்ட் 69,900 ரூபாய்க்கும் ஃபைனல்னா 512GB வேரியன்ட் 89,900 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதோட பெட்டர் போன் இருந்தாலும் ஐபோன் தான் வாங்கி தீர்வோம் அப்படின்ற சொல்றவங்களுக்கு அவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஆஃபர். என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 rupees கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அது எந்த பேங்க்னு சொல்லிடுறேன். ஐசிஐசிஐ அதுக்கப்புறம் எஸ்பிஐ கோட்டக் மகேந்திரா இந்த பேங்க் கார்டுக்கு மட்டும் அவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து 4,000 ரூபாய் கேஷ்பேக் கொடுக்குறாங்க அந்த பேங்க் கார்டுக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து இப்போதைக்கு 4,000 ரூபாய் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும்னு சொல்லுறதுனால இது வந்து பேஸ் வேரியன்ட்னா 59,900 ரூபாய் இருக்குன்றது வந்து இப்போ வந்து ஒரு 55,900 ரூபாய்க்கு நீங்க இந்த ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ன்றதை நான் சொல்லியிருக்கிறேன். சொல்லி தெரிஞ்சுங்க. இதோட ஆஃபர் லிங்க்கும் இந்த வேணா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா கொடுக்குறேன். இந்த கார்டு இருந்தா நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணீங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங்கோட கேலக்ஸி S25 எட்ஜ் எப்ப லான்ச் ஆக போகுது, என்ன கலர்ல லான்ச் ஆக போகுது, என்ன ஸ்பெக்ல லான்ச் ஆக போகுது, ஃபுல் டீடைல் கிடைச்சிருச்சு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அபிஷியலானதுதான். இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்ன்றது தெரிஞ்சுங்க. சாம்சங் S25 எட்ஜை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் போனா வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 200MP மெயின் கேமரா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 50MP வைட் ஆங்கிள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஸ்னாப் டிராகன் 888 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 12GB ரேம்ன்றது பேஸ் வேரியண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காம்பாக்ட் போனா இருக்க போது 165 கிராம்ஸோட ஸ்லிம்மஸ்ட் அதாவது வெயிட்லெஸ்ஸான போனை கொண்டு வர போறாங்க. இது பாத்தீங்கன்னா 6.7 இன்ச் கொண்ட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட OLED டிஸ்ப்ளேயோட வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து கீக் பெஞ்ச் எல்லாம் நல்லாவே கொடுத்திருந்தாங்க. இதோட கீக் பெஞ்சை பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணிருந்தோம். இப்போ வந்து கம்ப்ளீட் ஸ்பெக் சொல்றதுனால சொல்லிடுறேன். சிங்கிள் ஸ்கோர்ல 2806 மல்டி ஸ்கோர்ல 8416ன்ற மாதிரி ஒரு நல்ல கீக் பெஞ்ச் ஸ்கோரை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கலர் வேரியன்ட் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஷோகேஸ் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா சில்வர் கலர். அதை தாண்டி இதுல வேற என்ன கலர் வரலாம்னு கேட்டீங்கன்னா லைட் ப்ளூ வரலாம், பிளாக் வரலாம் அப்படின்ற 3 கலர் வேரியன்ட் வரலாம். இது மட்டும் இல்லாம இது 40,000 யூனிட் 40,000 செல் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் இது சேல்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து அதிக பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டினா மேற்கொண்டு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ சேல்ஸ் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 16ஆம் தேதி வரப்போகுதுன்ற மாதிரி சவுத் கொரியாவோட அவங்களோட எக்கனாமிக் டெய்லின்ற ரிப்போர்ட்ஸ் மூலமா நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதனால வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த போன் வந்து இந்தியாவுக்கும் வரும்ன்றது இப்போதைக்கு அபிஷியலாவே தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கும் ஏப்ரல் மாசத்துலேயே வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அடுத்த நம்ம பார்க்க ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா ரெட்மி தரப்புல இருந்து புக் ப்ரோ 14 ஒன்று வரப்போகுது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல மட்டும் இல்லாம ரெட்மி தரப்புல இருந்து 2 லேப்டாப் வரப்போகுது. புக் ப்ரோ 14, புக் ப்ரோ 16 அப்படின்ற மாதிரி வரப்போகுது. ரெண்டுத்துலயும் வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இன்டெல் கோர் அல்ட்ரா 5, இன்டெல் கோர் அல்ட்ரா 7 வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க தெரிஞ்சுங்களா. இந்த ரெட்மி புக் ப்ரோ 16 பாத்தீங்கன்னா பாடியை பாத்தீங்கன்னா 15.9 mm திக்னஸோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1.88 kg கொடுத்துருக்காங்க. ரெட்மி 14 புக் ப்ரோ 14 பொறுத்த வரைக்கும் அதுலயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை மட்டும் என்ன பண்ணிருக்காங்க கம்மி பண்ணிருக்காங்க. 1.45 kg கொடுத்துருக்காங்க. வெயிட்டை கம்மி பண்ணதுனால பேட்டரி கொஞ்சம் பவர் கம்மி பண்ணிப்பாங்க நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க புக் ப்ரோ 16 பொறுத்த வரைக்கும் 3.1K LCD ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது வந்து P3 கலர் கவரேஜ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 14 பொறுத்த வரைக்கும் 2.8K ரெசல்யூஷன் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து போத் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா விண்டோஸ் 11 சைனீஸ் வேரியேஷனோட 2nd ஜெனரேஷனோட இன்டெல் கோர் அல்ட்ரா ப்ராசஸரோட கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. இன்டெல் அதாவது 14 பொறுத்த வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா இன்டெல் கோர் அல்ட்ராவை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 16 பொறுத்த வரைக்கும் இன்டெல் கோர் அல்ட்ரா 7 கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுமே ஹை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற H சீரிஸை கொண்டு வந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்ன வேற இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரைஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. 14 இன்ச் மாடலையும் தெரிஞ்சுக்கணும், 16 இன்ச் மாடலையும் தெரிஞ்சுக்கணும். காமன் ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பேட்டரி பேக்கப் நம்ம சொல்ல மறந்துட்டோம். பேட்டரி பேக்கப் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா 14க்கு பாத்தீங்கன்னா 80 வாட்ஸ் கொண்ட 80
வாட் ஹவர் கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப் டு 31 ஹவர்ஸ் கிடைக்கும். 100 வாட் கேன் ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 99 வாட்ஸ் கொடுக்குறாங்க. 30 ஹவர்ஸ் கொண்ட 140 வாட்ஸ் கொண்ட கேன் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இதுல தான் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏஐ பவர் பண்ண எல்லா ஏஐ கேப்பபிலிட்டிஸும் ரெண்டுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Thunderbolt 4 USB ரெண்டுத்துலயும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம HDMI 2.1 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஏஐ பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஏஐயோட கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கா வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்திய மதிப்புல எவ்வளவு இருக்குன்னு சொல்லுறேன். அல்ட்ரா 5 கொண்ட 16 GB மெமரி 1 TB ஸ்டோரேஜோட 68,555 ரூபாய்க்கும், அதாவது 32 GB RAM 1 TB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 72,000க்கும், அதுக்கப்புறம் 32 GB அல்ட்ரா 7ல, அதாவது அல்ட்ரா 7ல 14 சீரிஸ்ல அல்ட்ரா 7 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 32 GB RAM 1 TB வேரியன்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா 84,195 ரூபாய்க்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டெலோட ஒரு நல்ல ப்ராசஸரோட ஒரு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. நல்ல பிரைஸ், அக்ரெசிவான பிரைஸ் தான். பேஸ் வேரியன்ட் வாங்கினாலே ஒரு நல்ல பிரைஸ் தான் நான் சொல்லுவேன். அதே பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 16 இன்ச் மாடல பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா அல்ட்ரா 5 வரும்போது இன்டெல் கோர் அல்ட்ரா 5 வரும்போது 32 GB RAM 1 TB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 78,180, அல்ட்ரா 7 வரும்போது இது பாத்தீங்கன்னா 32 GB RAM 1 TB வேரியன்ட் 90,210 ரூபாய்க்கு வந்திருக்கு, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அல்ட்ரா 7 அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃபரெண்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6,000க்கு மேல டிஃபரெண்ட் ஆகுது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் 16 இன்ச்சுக்காக நீங்க பார்க்காம இந்த எல்லா ஃபீச்சரும் மற்ற ஒரு ஆளுக்கு காமன் ஃபீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. 16 14 இன்ச்சு பார்க்காம என்ன பொறுத்த வரைக்கும் 14 இன்ச்சு அல்ட்ரா 7 போறதா 14 இன்ச்சு போங்க தான் நான் சஜஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Xiaomi தரப்புல இருந்து Buds 5 Pro கொண்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து லேட்டஸ்டோட ப்ளூடூத்தோட 5.4 கனெக்ட் ஆகும் போது 11.mm டைட்டானியம் பிளாட்டட் கொண்ட 10 mm செராமிக் டியூட்டரை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. AIC இருக்கு, SBC இருக்கு, aptX X லாஸ்லெஸ் இருக்கு, அதுக்கப்புறம் aptX அடாப்டிவ் LC3 இருக்கு. அது எல்லாமே வந்து லேட்டஸ்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைரஸ் ஆடியோ இருக்கு. அது மட்டும் இல்லாம டியூனிங் வந்து ஹார்மன் ஆடியோ மூலமா டியூன் பண்ணிருக்காங்க. 50 dB வந்து ANC இருக்கு, 100 dB அல்ட்ரா கிளியர் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது IP54 கொடுத்துருக்காங்க, டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ஆனியர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் AI இன்டெலிஜென்ட் மூலமாக ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் டு டெக்ஸ்ட் சம்மரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபீச்சர்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஸோட வெயிட் பாத்தீங்கன்னா 5.6 கிராம் கொடுத்துருக்காங்க. ஈச் கேஸோட பாத்தீங்கன்னா 53 கிராம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஆனா பிரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அக்ரெசிவா வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா Xiaomi Buds 5 Pro பொறுத்த வரைக்கும் ஒயிட் அண்ட் டைட்டானியம் கோல்டோட வைஃபை வெர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வைஃபை வெர்ஷன் மூலமாக தான் டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்கும், ஏஐ டிரான்ஸ்லேஷன்லாம். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 17,990 ரூபாயோ. அதுக்கப்புறம் வந்து வைஃபை இன்னொரு வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா 15,990 ரூபாயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போதைக்கு பிரைஸ் நல்லா அக்ரெசிவா வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா ஹையர் தரப்புல இருந்து ஒரு ஏசியை பார்க்க போறோம். ஹையர் தரப்புல இருந்து என்ன ஏசின்னு கேட்டீங்கன்னா ஏஐ கொண்ட ஏசி இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. லிமிடெட் எடிஷன். இந்த சம்மருக்கு யாராவது ஏசி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏசி ஒரு சஜஷனா எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹையர் தரப்புல இருந்து ஹையர் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்ட் தான். நெக்காச்சி லிமிடெட் எடிஷன் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சைஸ் பாத்தீங்கன்னா 1.6 டன் கொண்டு கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்கோட வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து ஏசியை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் வந்து 47 dB வரைக்கும் இருக்கும், ரொம்ப குவைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் ஃபீச்சரை பொறுத்த வரைக்கும் ஏஐ இருக்கு, வைஃபை இருக்கு, ஹெவி டியூட்டி கூலிங் இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்ட்ரோல்ஸ் ரிமோட் மூலமா பண்றாங்க. ஹை ஸ்மார்ட் ஏஐ ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ணா, வாய்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் 5460 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 100% கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா ஏர் ரீச் வந்து 20 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஏர் ஃப்ளோ வந்து டர்போ மோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிளீன் ஏர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 99.9% ஜெம் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. 15 மினிட்ஸ்லயே நல்லாவே ஏர் கூல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன கொடுத்துருக்காங்க 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பர்சருக்காக 12 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பிரைஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ்ல இருக்குன்றது தெரிஞ்சுக்க. இது என்னென்ன கலர்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிளாக், மார்னிங் மிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து கிரே. என்ன பொறுத்த வரைக்கும் பிளாக்ன்றது ஏசில கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரா இருக்கும். இதோட பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 49,990 ரூபாய் ஸ்டார்டிங்ல இருக்கு அப்படின்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்க.
அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓப்போவோட பேட் 4 ப்ரோ பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஓப்போவோட பேட் 4 ப்ரோ எப்போ வரப்போது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஓப்போவோட பேட் 4 ப்ரோ பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்பெக் வரப்போது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 8 எலைட்டோட வரக்கூடிய பேடு டேப் எல்லாமே ஒண்ணுதான். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு லீக்டான லைட்டான ரூமர்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து குளோபலா மாறும்போது OnePlus பேடா வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு இதுல வந்திருக்க டீட்டெயில் என்ன கேட்டீங்கன்னா இதுல வந்து பெருசா பேசப்படுகிறது குவால்காம் சிப்செட்டோட வரப்போது ப்ரோ வெர்ஷன், அதாவது ஸ்னாப் டிராகன் 8 எலைட்டோட வரப்போது கூடிய சீக்கிரத்தில் இதோட லான்ச் இருக்கும். அது எப்பன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நம்ம பார்க்க போற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மினி ட்ரைஃபோல்டை பத்தி சொல்றோம்னா மினி ட்ரைஃபோல்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது யார் எந்த பிராண்டுன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து எந்த பிராண்டுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிராண்டை வந்து எல்லாருமே ஒரு மொக்க பிராண்டா பார்ப்பாங்க. ஆனால் குளோபல்ல இவங்க வேற லெவல் மாஸ்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிராண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து 0 சீரிஸ்ல மினி ட்ரைஃபோல்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மினி ட்ரைஃபோல்டு பார்க்கறதுக்கு ரொம்ப காம்படிட்டிவா காம்பேக்டா இருக்கு, வேற லெவலா இருக்கு. அவங்க வந்து இதை வந்து அவுட்டோரிங்க்கு யூஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது ட்ரெக்கிங்லாம் பண்ணக்குள்ள நம்மளோட பேக் போட்டிருக்கோம் அந்த பேக் கூட இதுல அந்த ஸ்ட்ராப்லயே கூட நம்ம மாட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு, பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூப்பராகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து ட்ரெக்கிங் அதுக்கப்புறம் வந்து சைக்கிளிங்லாம் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இது 0 சீரிஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்து இது வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல வந்து இது அவங்க மினியா அதாவது மினியா கொண்டு வர போறாங்க. மினியா கொண்டு வரும்போது எல்லாரையும் ட்ரைஃபோல்டு யூஸ் பண்ண முடியும், கை கடக்கமான ஒரு ட்ரைஃபோல்டு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீட்டெயில் இதுதான். மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். இதை பத்தி உங்களுக்கு கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் சேனல் எல்லா சோஷியல் மீடியா லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. என்ன பர்சனல் கண்டா நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிஎம் பண்ணீங்கன்னா ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வரும். அது மட்டும் இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம எல்லாத்தோட ரியல் டைம் ஆஃபரையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.